ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். கடந்த ஒரு முன்னெல்லாம் நம்மளால வீடியோ போட முடியல, வேற சில டைட் ஷெட்யூலால. சாரி. இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ கண்டினியூஸாக வரும். ஓகே, இது பாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நாம நிஃப்டிக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ். அதாவது நம்ம வீடியோ போடல, இருந்தாலுமே நம்மளோட லெவல்ஸை நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல டெய்லியும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரீமியத்தில் மார்க் பண்ண வேண்டிய லெவல்ஸாக இருந்தாலும் சரி, டெய்லியுமே நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் வரும். இந்த லெவல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நேற்று பாருங்கள், எக்ஸாக்டாக நம்மளோட S2ல தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகே, இந்த லெவல்ஸை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது இன்னைக்கு உண்டான லெவல்ஸை எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் நிஃப்டிக்கு என்ன அப்படின்னா 23,559, 23,392, 23,057, 22,890. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட லெவல்ஸ். ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இப்போ நேற்று நம்மளோட ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 23,265ல க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 23,400ல ட்ரேட் ஆகிறான். 150 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஒரு கேப் அப் மாதிரி இப்போதைக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஓகே, இவன் கேப் அப் ஆனவன் எவ்வளோ இந்த லெவல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கேப் அப் ஆயிட்டு என்ன நடக்கணும்னு பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நேத்து கேப் அப் அப்படின்னும் போது நேத்து ஃபியூச்சர் க்ளோஸ் ஆனது 265. ஸோ 300 ஸ்ட்ரைக்கு, 350 ஸ்ட்ரைக்கு, இந்த காலோட ஸ்ட்ரைக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேத்து ஓடிஎம்மா இருந்திருப்பான். அந்த ஓடிஎம் நேத்து ஐடிஎம்மா இருந்த புட்டு, அதாவது புட் சைடில் 300 புட்டு, 350 புட்டு, 400 புட்டு, இவன்லாம் நேத்து ஓடிஎம்மா இருந்திருப்பான். அந்த ஓடிஎம்லாம் சாரி, நேத்து அவன்லாம் ஐடிஎம்மா இருந்திருப்பான். அந்த ஐடிஎம்லாம் இன்னைக்கு ஓடிஎம் ஆகும். கால் நேத்து ஓடிஎம்மா இருந்தது, இன்னைக்கு ஐடிஎம்மா மாறும். இந்த ஓடிஎம்மா இருந்த ஸ்ட்ரைக் ஐடிஎம்மா இருந்த ஸ்ட்ரைக்கை வின் பண்ணணும். அப்படி இருக்க கண்டிஷன்ல தான் அந்த அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போக முடியும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கேப் அப் கொடுக்குறானோ அதுக்கு ஏத்த அளவு பிரீமியத்தையும் கொடுக்கணும். பிரீமியம் அதாவது ஆப்ஷன்ஸ்ல பிரீமியம் கிடைச்சதுன்னா மட்டும்தான் அந்த அப் ட்ரெண்டை டைரக்டா கண்டினியூ பண்ணி போக முடியும். இல்ல அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு கீழே வந்தே தான் ஆகணும். ஓகேவா? இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேப் ஃபில்லிங் இந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு கேப் கிடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் சைட்வேஸ்ல போறது, இல்ல கேப்பை ஃபில் பண்றது, இது எல்லாமே பிரீமியத்துல அவங்க கிடைக்கிற வேல்யூவை பொறுத்து தான். நம்மளோட டேட்டாவும் என்ன சொல்லுது அப்படின்னா 250க்கு மேல நின்று ஸ்பாட்டும் பிரீமியமும் சப்போர்ட் பண்ற இடத்துல மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்டா போகணும் அப்படின்னா 150க்கு கீழே மார்க்கெட் இருக்கணும். 150க்கு கீழே ஸ்பாட்டும் பிரீமியமும் சப்போர்ட் பண்ற இடத்துல மட்டும்தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு. அது 250க்கு மேல இருக்கும்போது அப் ட்ரெண்ட் மட்டும்தான். மார்க்கெட் இறங்க இறங்க திரும்ப ஏறுறதுக்கு தான் வாய்ப்பா மாறும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து போடுறதுக்கு எனக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.